1ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இல்ல உரத்த சத்தமா அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்ல சமாதானமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. முகத்தை பார்க்கும்போது எல்லாம் தெரியுது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கர்த்தருடைய இதயத்துல வைத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம் முகத்துல தெரியுது. அல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை யார் தருவார்னா நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆமென். அவர் தரக்கூடிய சமாதானம் மெய்யான சமாதானம். அல்லேலூயா. அவர் தரக்கூடிய விடுதலை, அது எப்படிப்பட்ட விடுதலை? மெய்யான விடுதலை. அவர் தரக்கூடிய சமாதானம் மெய்யான சமாதானம். அவர் தரக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம் மெய்யானது. ஆமென். அல்லேலூயா. உலகத்துல பல பேர் பல காரியங்களை பல இடங்களுக்கு இந்த சமாதானத்தை நோக்கி, சந்தோஷத்தை நோக்கி போய்கிட்டு இருக்க காலத்துல ஒரு மெய்யான விடுதலையும் மெய்யான சமாதானத்தையும் மெய்யான மகிழ்ச்சி பெற்ற ஒரு சந்ததி எதுனா நாம தான். அல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்களின் மத்தியில, எத்தனையோ பொல்லாப்பின் மத்தியில, எத்தனையோ ஒரு இக்கட்டான மத்தியில இருந்த நம்மை அப்படிப்பட்ட ஒரு விளையாட ஸ்டேஜில் பேசக்கூடாதுமா, நம்ம குழந்தை விட்டுருங்க, குழந்தை பாடு விளையாண்டு இருக்கட்டும், மற்றவங்க கவனிங்க. எத்தனையோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில இருந்த நம்மை தூக்கி எடுத்துட்டு வந்து நான் தான் அவனுடைய தெய்வம் என்று நம்மை அவரை ஆராதிக்கும்படியாக நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில எத்தனையோ போராட்டத்துல இருந்த நம்மை எல்லாவற்றையும் நீக்கி நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்து என்னை தினமும் நீ ஆராதி, அந்த சமாதானம் வாழ்க்கையில நிறைவா இருக்கும், நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியாக நம்ம வைத்துக் கொண்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் அவருடைய சமூகத்துல வருவதற்கு கர்த்தர் தந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்றி. அப்படின்னு இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் ரொம்ப அருமையான இருக்கு. எவ்வளவு குயிக்கா அந்த எடுத்துக்கொண்ட சத்தியத்தை உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள முடியுமோ, ஆவியான நாளிலே எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கர்த்தர் பேசுவார். இந்த நாளே நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு என்னவா இருந்துச்சுன்னா ஒளியாக மாறினது அப்படிங்கறத படிக்கிறோம். அல்லேலூயா. யாரிடத்துல அந்த ஜீவன் இருந்தது? யாரிடத்துல அந்த ஜீவன் இருந்தது? எது மனுஷனுக்கு ஒளியாக மாறினது அப்படின்னா, யாரிடத்துல அந்த ஜீவன் இருந்தது? ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அந்த ஜீவன் இருந்தது. அல்லேலூயா. அந்த முதல் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. நம்ம ஆண்டவராகிய தேவனை மூன்று முப்பரிமாணங்கள் அவரை பார்க்கிறோம். தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி, இப்படி முப்பரிமாணங்கள், அதாவது மூன்று பரிமாணங்கள்ல அவர் வெளிப்படுவார். ஆனால் மூன்று பேர் எப்படிதான் இருக்காங்க? ஒருவராக இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம வேதத்துல படிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மூன்று திரித்துவம் உள்ள நம்முடைய ஆண்டவராகிய தேவன், அவர் தேவனுக்குள்ள வார்த்தை இருந்தது அப்படின்னு வேதத்துல படிக்கிறோம். அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை யாருக்குள்ள இருந்ததுன்னா தேவனுக்குள்ள இருந்தது. அப்ப அந்த வார்த்தை மூலமாக 2வது வசனத்துல அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாமே எதை கொண்டு படைக்கப்பட்டதுன்னா, தேவன் எப்படி படைச்சார் அப்படின்னா, உண்டாக கடவுது, வானம் உண்டாக கடவுது, அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது, பூமியில இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகள் உண்டாக கடவுது, மரம் செடி கொடிகள் உண்டாக கடவுது. அப்போ இந்த உலகத்தில் அவர் படைத்த எல்லா படைப்புகளும், மனிதனை தவிர எல்லா படைப்புகளும், எல்லா ஜீவராசிகளும் எப்படி இந்த உலகத்தில் உண்டானது? ஜீவராசிகள் மாத்திரமல்ல, அத்தனை படைப்புகளும், இன்னைக்கு அனைவர்கள் தெய்வம் என்று மனைக்கப்பட்டிருக்க சூரியன், சந்திரன், கடல், எல்லாமே, நெருப்பு, ஆகாயம், எல்லாமே எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு படைக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர் நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தை கொண்டுதான் படைக்கப்பட்டது. அந்த வார்த்தை எங்க இருந்தது அப்படின்னா தேவனுக்குள்ள இருந்தது. அந்த தேவனுக்குள்ளிருந்து புறப்பட்ட வார்த்தை தான் இந்த உலகத்தை, இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படைத்தது என்று நாம் வேதத்துல படிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. 4வது வசனத்துல அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அப்படின்னு வேதத்துல படிக்கிறோம். அவருக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன். யாருக்குள்ள ஜீவன் இருந்ததுன்னா தேவனுக்குள் இருந்த வார்த்தைக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஜீவன் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்
அந்த வார்த்தை இந்த இடத்துல என்னவா மாறிட்டுனா அவரா மாறி, அதாவது ஒரு ஒரு உருவமாக மாறி இருக்கிறது. தேவனுக்குள்ள இருந்த வார்த்தைய வேதம் என்ன சொல்லுகிறதுனா அவர் அப்படின்னு அவருக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தேவனுக்குள்ள இருந்த வார்த்தை அவராக மாறி ஒரு உருவமாக மாறி அவருக்குள், அதாவது இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்தது. ஜீவன் என்ன அப்படின்னா உயிர். ஆமென். ஹல்லேலூயா. தோட்டத்துக்கு மத்தியில ஒரு ஜீவ விருட்சம் இருந்துன்னு பாக்குறோம். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை வந்து தேவன் என்ன பண்ண, அது வந்து புசிக்க வேண்டியது. புசிச்சாதான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உனக்கு எப்ப தருவேன், நீ வந்து ஜெயம் கொள்ளும் போது அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நான் தருவேன் சொல்றாங்க. அப்போ ஜீவன் என்பது நமக்கு உயிர். ஹல்லேலூயா. அந்த உலகத்தை விட்டு நாம் போகும் பொழுது ஒரு மெய்யான ஜீவனை நாம வந்து இந்த உலகத்தை விட்டு நாம் போகும் பொழுது பகவ ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளும்போது ஒரு மெய்யான ஜீவனை, அதாவது நாம் எப்ப ஆதி ஆகமத்தில் நாம் இழந்து போன, நமது ஆதாம் இழந்து போன அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நம்ம எங்க பெற்றுக்கொள்ளோம்னா பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஜீவன் எங்க இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைக்குள்ள இருந்தது. அந்த வார்த்தை அவர் அப்படின்னு ஒரு வடிவப்படுத்திருக்கிறார் இல்லையா, அந்த அவராகிய அந்த வார்த்தைக்குள்ளதான் அந்த ஜீவன் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் இந்த உலகத்திற்கு மனுஷனுக்கு ஒளியாக மாறிச்சான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு என்னவா மாறுச்சு? ஒளி. ஒளினா வெளிச்சமாக மாறுச்சு. எது? வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தை இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஒளியாக மாறினது என்று வேதம் சொல்கிறது. அப்ப அந்த வார்த்தை யாரு? வார்த்தைங்கிறது யாரு? தேவன். தேவன் அல்ல, தேவனுக்குள்ள இருக்கக்கூடியதுதான் அந்த வார்த்தை. உண்மையாக அந்த வார்த்தை யார் அப்படின்னா 14வது வசனத்தை வாசிக்கலாம். 1:14. அந்த வார்த்தை கிறிஸ்துவாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த இடத்துல யாரை பத்தி சொல்லப்படுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து யோவான் எழுதும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கறத அவர் ஆதியிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். இந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திலே வந்து நமக்குள்ள வாசம் பண்ணினார் அப்படிங்கறத இந்த இடத்துல விளக்குகிறார். ஆனால் எங்கே அந்த வார்த்தை வந்தது அப்படின்னா முதல்ல அவர் வந்து தேவனுக்குள்ள இருக்கிறார். தேவனுக்குள்ள இருந்த வார்த்தை மூலமாக இந்த உலகத்தை அவர் சிருஷ்டிக்கிறார். அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் மாறினது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி ஆண்டவராகிய இயேசுவாக இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனுக்குள்ளே வெளிச்சம் வேணும். ஏன் அப்படின்னா அந்த உலகம் இருளினால மூழ்கி இருந்தது. இருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாவம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆதியாகமத்துல பாவம் முதல் முறையாக பாவம் வந்து உள்ள நுழையுது. யார் மூலமாக? யார் மூலமாக? ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த உலகத்தில் முதல் முறையாக பாவம் உள்ள நுழையுது. அப்ப நுழைந்த அந்த பாவமானது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் வரை சற்றேறக்குறை 4000 வருஷ காலமாக இருளினாலே இந்த உலகம், அதாவது பாவத்தின் அடிமைத்தனத்துல இந்த உலகமானது மூழ்கி இருந்தது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களை விடுவிக்கும்படியாக, அப்படிப்பட்ட இருளில் இருந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 4:15. மத்தேயு 4:15. இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஆல்ரெடி வெளிச்சம் இருக்கா இல்லையா? அப்படில ஒரு வெளிச்சம் இருக்கு. எதனால வருது நமக்கு வெளிச்சம்? சூரியனால வருது. நைட்ல இரவு பொழுதுல சந்திரனால நமக்கு வெளிச்சம் வருது. அப்போ இரவுல நமக்கு இந்த உலகத்துல வெளிச்சம் இருந்தாலும் உண்மையாக வெளிச்சம் எது அப்படின்னா பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கி நம்முடைய வாழ்க்கையை ஒரு பிரகாசிக்குது இல்லையா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா ஒரு விடுதலையாகி தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த ரட்சிப்பு இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு மெய்யான ஒரு ஒளியாக வெளிச்சமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்ப இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எந்த இருள இருக்காங்க? அப்ப அன்னைக்கு சூரியன் இல்லையா, அது சந்திரன் இல்லாம இருந்துச்சு. அப்ப அந்த காலத்துல சந்திரன் இருந்துச்சு, சூரியன் இருந்துச்சு. ஆனால் பாவம் என்ற இருளானது அவர்களை மூடி இருந்தது. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்களை, பாவத்தில் இருளிலே இருந்த அந்த ஜனங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு ரட்சகராக தான் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. அப்ப இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டார்கள். 14வது வசனத்துல இருந்து வாசிச்சோம்னா, கடற்கரை அருகிலும்
யோர்தானுக்கு அப்புறம் உள்ள செபுலோன் நாடு, நப்தலி நாடும் ஆகிய பிரஜாதிகளுடைய கலிலேயாவில இருள் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா. எந்த திசையில இருந்தாங்களா? மரண இருளின் திசையிலே அவர்கள் இருந்தாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒரு பாவமானது மனுஷனுக்கு என்னத்தை உண்டாக்குறதுன்னா மரணத்தை பிறப்பிக்கிறது. அப்படி சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாவம் மனுஷனுக்கு எதை உண்டாக்குகிறது? மரணம். பாவத்தின் சம்பளம் எது? மரணம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் வறுமையானால் அது அவனை எதை நோக்கி கொண்டு போகிறது அப்படின்னா மரணத்தை நோக்கி கொண்டு போகிறது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள வருவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் எதை நோக்கி இருந்தாங்க அப்படின்னா மரணத்தை நோக்கி இருக்கிறவர்களாக, மரணத்தினுடைய அந்த மரண இருளின் திசையை நோக்கி இருக்கிறவர்களாக. அவர்களுக்கு அதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியல. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாம சபையில இருக்கிறோம், நமக்கு தெரியும் ரட்சிப்புனா யாரு. அல்லேலூயா. யார் ரட்சிப்பு? யார் மூலமா நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும்? ஆண்டவராகிய இயேசு மூலமா தான். அல்லேலூயா. அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. ஒருவனும் தேவனை நோக்கி வர முடியாது. அப்ப நாம் அறிந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு தான் ரட்சகர். அவர்தான் மெய்யான தெய்வம். அவர் மூலமாக அந்த ரட்சிப்பு நமக்கு தெரியும். ஆனால் இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள், இன்னைக்கு நம்ம கர்த்தரை அறியாத ஜனங்களை போய் கேட்டு பாருங்க. அந்த இருளில் இருந்து, அந்த பாவத்தில் இருந்து, அந்த மரணத்தில் இருந்து எப்படி விடுபடுவதுன்னு அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்ப அதனாலதான் பல வழிகளை தேடுறாங்க. போய் கிடா வெட்டுறான், ஆட்டை வெட்டுறான், நடந்து போறாங்க, தண்ணியில குதிக்கிறான், மேல குதிக்கிறான், என்னென்னமா பண்றாங்க. ஆனால் அது அல்ல உண்மையான ரட்சிப்பு. ஆண்டவராக இயேசுவே உண்மையான ரட்சிப்பு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, இருளின் திசையை நோக்கி இருக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. மரண இருளின் திசையை நோக்கி. அவர்களுக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது. எப்படி இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் என்ன அவர்கள் பாவம் மாத்திரமல்ல, அவர்கள் செய்த முன்னோர்கள் செய்த சாபம் அவர்கள் மேலதான் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இருளின் மரணத்தை திசையில இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலைனா என்ன தெரியாது, ரட்சிப்புனா என்ன தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்துல 4000 வருஷங்களுக்கு முன்பாக, சற்றே குறை 6000 வருஷங்களுக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்தார். 4000 வருஷமாக பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தரக்கூடிய வெளிச்சமாக இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். அல்லேலூயா. இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எதற்காக? அந்த வெளிச்சத்துடைய மகிமை என்ன அப்படின்னா அந்த பாவ இருளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்கக்கூடிய ஒரு வெளிச்சமாக இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். அல்லேலூயா. 16வது வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர் இந்த உலகத்துல வந்தது எப்பவே சொல்லப்பட்டது அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவே உரைக்கப்பட்டது. இப்படி ஒரு ரட்சகர் வருவார், உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சமாக வருவார், அவர்தான் மெய்யான தெய்வம், அவர்தான் ரட்சகர் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனம் சற்றேறக்குரிய 1500 வருஷங்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அப்ப இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்? ஆண்டவராகிய இயேசுதான் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் மூலமாக தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு அவர் எதை தருகிறார்னா வெளிச்சத்தை தருகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனை என்ன பண்ண முடியும்னா பிரகாசிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஒரு நல்ல இருள் நிறைந்த வீடு, ஒரு ரூம் இருக்கு. அப்ப இந்த ரூம் பிரகாசிக்கணும் அப்படின்னா என்ன பண்றோம்? லைட் போடுறோம். லைட் போட்டோம்னா அந்த ரூம்ல இருள் எல்லாம் போயிடுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூம் என்ன ஆயிடுதுன்னா வெளிச்சம் உண்டாகுது. அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அல்லது வந்த பொழுது இருளா இருந்த நம்முடைய வாழ்க்கையானது வெளிச்சமாக மாறினது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய வாழ்க்கையை அவர் வெளிச்சமாக மாற்றினார். அல்லேலூயா. நமக்கு இதுக்கு முன்பாக அநேக விக்கிரங்களை வணங்கிட்டு இருப்போம், அநேக பிசாசுகளை வணங்கிட்டு இருப்போம். பாத்தீங்கன்னா அநேக பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்திருப்போம். அந்த பாவத்திலிருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாம தவிச்சிருப்போம். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை மீட்டெடுத்து நமக்குள்ளே ஒரு வெளிச்சமாய் ஒளியாய் வந்து நம்முடைய வாழ்க்கையை அவர் பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஒளியாக தான் ஆண்டவராகிய இயேசு ஒரு வெளிச்சமாக தான் அந்த உலகத்திலே வந்து அப்படிப்பட்ட பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களுக்கெல்லாம் அவர் விடுதலையாக வெளிச்சமாக மாறினார். அல்லேலூயா. அப்போ அவரு இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேதம் முழுவதும் என்ன இருக்கிறது அப்படின்னா என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. வேற என்ன இருக்கிறது?
வார்த்தை இருக்கு. சொல்லுங்கள இந்த வேதம் முழுவதும் என்ன இருக்கு? சுருக்கமா சொன்னா வார்த்தைகளால் நிரப்பப்பட்டதான். வார்த்தை தான் என்னது? சென்டென்ஸா மாற்றப்படுகிறது. அந்த சென்டென்ஸ் ஒவ்வொரு வசனமாக மாற்றப்படுகிறது, ஒரு அதிகாரம் மாற்றப்படுகிறது, அது ஒரு பாடப்புத்தகமா மாற்றப்படுகிறது. அத்தனையும் நமக்கு ஒரு பைபிளாக தொடங்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆரம்பம் என்னன்னா ஒரு வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வார்த்தையினால நிரம்பி இருக்கிறது தான் தேவனுடைய இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகம் நமக்கு எப்படி வந்துச்சு நம்ம பார்க்கலாமா? வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 இருந்து வாசிக்கலாமா? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு, இந்த உலகத்துல சம்பவிக்க வேண்டியவைகளை யாருக்கு அவர் சொல்ல விரும்புறாருன்னா ஊழியக்காரருக்கு சொல்ல விரும்புகிறார். இந்த புத்தகம் எல்லாருமே, எல்லா புத்தகங்களும் யாரால எழுதுறோம்னா ஒவ்வொரு புத்தகமும் பல்வேறு காலகட்டங்களை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலிருந்து 1000, அதாவது கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 1500 வருஷங்களுக்கு முன்பாக இருந்து எழுதப்படுகிற அந்த புத்தகங்கள். எப்போது அந்த பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆதியாகமம், யாத்திராகமம் இந்த புத்தகம் ஆரம்பிக்குது இல்லையா? இந்த அந்த பழைய ஏற்பாடெல்லாம் கிட்டத்தட்ட கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 1500 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்படுகிறது. அடுத்து கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் மரித்ததுக்கு அப்புறம் சற்றேறக்குறைய 100 வருஷங்கள் வரையும் இந்த புத்தகங்கள், அதாவது பின்பாக எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டு பகுதிகள் எல்லாமே எழுதப்படுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் கிட்டத்தட்ட இயேசு பிறந்ததுல இருந்து 100 வருஷத்துக்கு அப்புறம். சற்றேறக்குறைய ஏற்கனவே ஒரு 1600, பின்பு ஒரு 100 வருஷம் கிட்ட சற்றேறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு 1600 1700 வருஷத்துடைய காலகட்டத்துல பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு தீர்க்கதரிசிகளை கொண்டு பல்வேறு அதை எழுதுற பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஊழியக்காரன் மூலமா தான் அந்த வார்த்தை எழுதுறார். அப்ப அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கொண்டு சற்றேறக்குறைய 1700 வருஷத்துடைய காலகட்டத்தில் எழுதப்பட்டதுதான் நம்முடைய வேத வாக்கியம். இல்லையா? யோசிச்சு பாருங்க, 1700 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இன்னைக்கு நமக்கு பேனா இருக்கு, பென்சில் இருக்கு, எழுதுறதுக்கு நோட் இருக்கு, எழுதுறோம். ஆனா 1700 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜியே கிடையாது. பேனா கிடையாது, பென்சில் கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் ஓலைச்சுவடிகள்ல எழுத்தாணி கொண்டு எழுதின காலம். 1700 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எப்படி எழுதப்பட்டதுன்னே தெரியாது. அப்போ அப்படி பல்வேறு காலகட்டங்கள்ல எழுதப்பட்ட வார்த்தைகளை தொகுத்து ஒரு புத்தகமாக நம்ம கொடுத்திருக்கிறார். இல்லையா? இன்னும் நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம படிச்சோம், இயேசுடைய வருகை குறித்து யார் எழுதுறா? ஏசாயா எழுதுறார். ஏசாயா எழுதுறது. அப்ப இயேசுடைய பிறப்பை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து 1600 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ள காரியங்களை குறித்து தானியேல் எழுதப்படுகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் அதாவது பின்பாக நடக்கக்கூடிய காரியங்கள், அதாவது புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வசனத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் எழுதப்படுகிறது, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் வருகிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆவியானவர் ஒருவராலே அத்தனை பேருக்கு கொடுக்க முடியாது. இல்லையா? அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசுவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துதலுமான விசேஷம். இல்லையா? அப்போ யாரின் மூலமா எழுதுறாரு அப்படின்னா ஒரு ஊழியக்காரன் மூலமா எழுதுறாரு. ஆனா அதுக்கு முன்பாக தேவன் அந்த வார்த்தையை இயேசுவுக்கு கொடுக்கிறாரு, இயேசு தன்னுடைய தூதனுக்கு கொடுக்கிறார். தூதன் என்ன பண்றாருன்னா அவருடைய அந்த ஊழியக்காரன் கொடுக்கிறார். அந்த ஊழியக்காரர் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தினாலே நிறைந்து அந்த வார்த்தைகளை புத்தகமாக எழுதுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் தாண்டி நம்ம அந்த புத்தகம் வருது பாருங்களேன், நமக்கு வந்து சேர்ந்து பாருங்க. ஒரு வார்த்தை என்பது அவ்வளவு ஈஸியில எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்தது. பரிசுத்த ஆவியின் மூலமாக நிறைஞ்சு அத்தனை ஊழியக்காரர்கள் கொண்டு எழுதப்பட்ட இந்த வார்த்தை தான் நம்முடைய கையில இந்த வசனமாக நம்ம கையில வைத்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்குள்ளதான், இந்த வசனத்துக்குள்ளதான் என்ன இருக்கு அப்படின்னா ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன், அந்த வெளிச்சம் தான் நம்ம இப்படி நம்மை போன்ற மனிதர்களை வெளிச்சமாக நம்மை பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஒளியாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. எனக்குள்ள வெளிச்சம் வேண்டும், எனக்குள்ள ஒரு ரட்சிப்பு வேண்டும், என் வாழ்க்கையில ஒரு ஒளி வேண்டும் அப்படின்னா எதுதான் என்னை அதை பிரகாசிக்க முடியும், எது என்னை மாற்ற முடியும் அப்படின்னா நாம் படிக்கக்கூடிய இந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையை ஒளியாக மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் இருந்தேன், இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு வார்த்தைகளை அனுப்பி விடுதலையாகி இந்த சபையில கொண்டு வருகிறார். அப்ப நான் வந்த உடனே எல்லாருமே மாறிட்டோமா அப்படின்னா கண்டிப்பா என்னது, சபைக்குள்ள வந்த உடனே எல்லாமே மாறிட்டோமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்குள்ள மாற்றம் வந்திருக்கும். நானே என்ன எடுத்துக்கல, நான் கிட்டத்தட்ட ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலம் நான் சர்ச்சைக்கு போயிருக்கேன்.
ஆனா சர்ச்சுக்கு போனாலும் என் கையில கயிறு கட்டியிருப்பேன், கையில பாத்தீங்கன்னா ஒரு காப்பு போட்டிருப்பேன், எப்பொழுதுமே என் நெத்தியில வந்து பட்டை அடிச்சிருப்பேன், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கையில மோதிரம், இது மாதிரியான ஒரு செட்டப்போட தான் நான் எப்போதுமே இருப்பேன். அப்போ உடனே வந்து மாறிட்டேனா, உடனே எனக்குள்ள ஒரு ரட்சிப்பு வந்துருச்சானா இல்ல. அப்போ எப்பொழுது உண்மையான சத்தியம் எனக்குள்ளே வந்ததோ, உண்மையான வார்த்தை எனக்குள்ளே வந்ததோ, அப்படிதான் எனக்குள்ளே மாற்றம் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. மனுஷர்கள் உங்களை விடுதலையாக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாராலும் உங்களை விடுதலையாக்க முடியாது. எதுதான் உங்களை வந்து விடுதலையாக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தையாகிய சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனுக்குள்ளே இந்த இருள், நான் இதுக்கு முன்னாடி கர்த்தரை அறிவிக்கிறதுக்கு முன்பாக பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், விக்கிரகங்களை ஆராய்ச்சிட்டு இருக்கேன், எது மெய்யான தெய்வம் எனக்கு தெரியாது, எது ரட்சிப்புன்னு தெரியாது. அப்ப இருள் நிறைந்த மனம், இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட இருள் நிறைந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மனுஷனை ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து என்னை விடுதலையாக்கினது எதுன்னா ஆண்டவராக இயேசுடைய இந்த வார்த்தை, அவருடைய சத்தியம். அந்த சத்தியத்தினாலதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா எனக்குள்ள ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பை தேவன் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டவுட் வரும், நானும் வார வந்து சர்ச்சுக்கு போறேன், எந்த விதமான என் வாழ்க்கையில என்ன இல்ல, ஒரு மாற்றம் இல்லையே, நான் வந்து வாரம் கரெக்டா சர்ச்சுக்கு போறேன், காலையில இருந்து ஜெபிக்கிறேன், நைட்டு ஜெபம் பண்றேன், வசனத்தை படிக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில என்ன இல்ல, ஒரு மாற்றம் இல்லையே, எனக்குள்ள ஒரு விடுதலை இல்லையே அப்படின்னு அநேகருக்குள்ள சந்தேகம் வரும். ஒருத்தர் என்ன பண்றான்னா, இது மாதிரி தான் சர்ச்சுக்கு போயிட்டே இருக்கும், அங்க மனைவி ரசிக்கப்படல, அந்த அம்மா கூப்பிட்டு கேக்குது, ஏன்னா நீ வாரம் சர்ச்சுக்கு போற, உனக்குல என்ன இல்ல, என்ன ஒரு பெருசா ஒரு மாற்றமே இல்லையே, நீ அப்படியே தானே இருக்கிற அப்படின்னு கேட்கிறான். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா அவங்க ஒரு டெஸ்ட் வைக்குது. என்ன பண்ணுன்னா ஒரு சாணி என்ற கூட, தட்டுக்கூட எல்லாரும் தெரியும், அதை பத்தி ஓட ஓடையா இருக்கும், தட்டுக்கூடன்னு சொல்லுவாங்க, இடையில பத்தி ஓட ஓடையா இருக்கும், சாணி என்ற கூட. அப்ப பக்கத்துல ஒரு சின்ன குளம் இருக்கு, அந்த குளத்துல போய் என்ன பண்ணுன்னா என்ன பண்ற 100 தடவை அந்த தண்ணி அந்த தட்டுக்கூடையில கொண்டு வந்து இங்க ஒரு குடத்தை வச்சுட்டாங்க, அந்த குடத்தை நிரப்பணும். இதுதான் அந்த அம்மா வந்து தன்னுடைய கணவருக்கு கொடுத்த டாஸ்க். போறாங்க, அந்த பையன் என்ன பண்றாரு, போய் கொண்டு போய் அந்த 100 தடவை போய் அந்த குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த குடத்துல ஊத்துறாரு. 100 தடவை முடிஞ்சு எப்ப அந்த அம்மா கூப்பிடுறாங்க, யா குடத்தை பாரு, குடத்துல தண்ணி இருக்கா, எப்படி தண்ணி இருக்கும், அது வந்து ஓட்டையான கூட இல்லையா, தட்டுக்கூடன்னு சொல்லுவாங்க, அதுல வந்து தண்ணி பிடிக்க முடியாது. அப்ப தண்ணி இருக்க, நீ சர்ச்சுக்கு போறியே, நீனு இப்படித்தாண்டா இருக்கிற அப்படின்னாங்க. அப்ப அவன் திரும்ப சொன்னாங்க, இந்த தட்டுக்கூட முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா சாணி அழுக்கெல்லாம் இருந்துச்சு, இல்லையா, இப்ப அது எப்படி இருக்குன்னா சுத்தமா இருக்கு. இல்லையா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில மாற்றம் வருதோ இல்லையோ, நமக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. எங்க இருந்து வரும்னா நாம் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையாலதான் நமக்குள்ள இந்த பரிசுத்தத்தையும் அந்த வெளிச்சத்தையும் ஆண்டவராக இயேசு நமக்கு தருகிறார். அல்லேலூயா. நான் வார சர்ச்சுக்கு போறேன், ஜெபிக்கிறேன், வாழ்க்கையில மாற்றமே இல்ல, இந்த உலகமயமான அல்லது உலகத்துல மற்றவங்க பார்க்க முடியாது, எனக்கு கார் இல்லாம இருக்கலாம், வீடு இல்லாம இருக்கலாம், பங்களா இல்லாம இருக்கலாம், எனக்கு வந்து நான் அடுத்த நடந்து கூட நான் வேலைக்கு போறவனா இருக்கலாம், ஆனால் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கத்து தந்திருக்கிறார், எனக்குள்ள ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். எனக்கு தெரியும் எது பாவம், எது நீதி, எது சரி, எது தவறுன்னு என்னை உணர்த்தக்கூடிய வார்த்தைகள் எனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை தான் எனக்குள்ள வெளிச்சமாக இருக்கிறது, எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. அந்த ரட்சிப்பு, அந்த வெளிச்சம் என்ன பண்ணுதுன்னா என்னை ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்க பண்ணிட்டு இருக்கு. ஆமென், அல்லேலூயா. நல்லா அந்த ஞானஸ்தானம் எடுத்து அந்த வெளியில வந்த உடனே அந்த ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய இந்த மூச்சு பாத்தீங்கன்னா தெரியும், மூச்சு பயங்கரமா பலபலான்னு இருக்கும், பயங்கர வெளிச்சமா இருக்கும். திரும்ப பார்த்திருக்கீங்க தெரியல, மோசே குறித்து சொல்லப்படுகிறது. மோசே வந்து சீனாய் மலை மேல இறங்கி வர்றாரு, இங்க இருக்கிற ஜனங்களா சொல்றாங்க, மூஞ்சி என்ன பிடிக்கும், முடிக்கும், மூஞ்சி என்னால பார்க்கவே முடியல. ஏன் அப்படின்னா மூஞ்சி எப்படி இருக்கு, பயங்கர பிரகாசமா இருக்கு, வெளிச்சமா இருக்கு. நீ கிறிஸ்தவனுடைய மூஞ்சி அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. ஜனங்களா பார்ப்பாங்க, இவனுக்கு இருந்தா ஒண்ணுமே இல்ல, வாழ்க்கையில குடும்பத்துல பெருசா வருமானம் இல்ல, வசதி இல்ல, ஆனா அவன் குடும்பம் எப்படி இருக்கு, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, சமாதானமாக, அவனுடைய மனசுல எப்போதும் அந்த மகிழ்ச்சி இருக்கிறது, அவனுக்குள்ள அந்த குடும்பத்துல ஒரு வெளிச்சம் இருக்கிறது, அந்த குடும்பம் எப்பொழுதும் ஒரு பிரகாசம் இருக்கிறது. எங்க இருந்து வந்ததுன்னா கர்த்தர் தரக்கூடிய இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது, அந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படிப்பட்ட வெளிச்சத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட வெளிச்சம் தான் நம்மை பிரகாசிப்பிக்க, ஒவ்வொரு நாளும் நம்மை பிரகாசிப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு வர்றாரு, உலகத்துல என்ன பண்றாருன்னா அநேக ஜனங்களுக்கு வார்த்தைகளை போதிக்கிறார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மலை பிரசங்கம் சொல்லிட்டு அந்த மத்தேயு 3 அதிகாரம் மணிக்கிறோம், மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்களை எடுத்து பாத்தீங்கன்னா அது மலை பிரசங்கம் சொல்லப்படுகிறது. அந்த 3 அதிகாரங்களிலும் கர்த்தர் வார்த்தைகளை விதைக்கிறார், வசனத்தை விதைக்கிறார். அப்ப அந்த ஜனங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறார். அவர்களுக்கு உணவு முக்கியமோ இல்லையோ, எது முக்கியம்னா அந்த ஆண்டவராகிய இயேசுடைய என்ன முக்கியம், வார்த்தை முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க, அந்த வசனம்
முக்கியம். அந்த வசனம் தான் நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை பிரகாசிப்பிக்கணும். ஏன்? அதனாலதான் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்துல அவர் வார்த்தையை பிரசங்கித்தார், வசனத்தை பிரசங்கித்தார், சத்தியத்தை இந்த உலகத்திற்கு போதித்தார். தன்னுடைய சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போவதற்கு மனதாக இருக்கிறீர்களோ? ஏன்னா அவரை தேடி வந்த ஜனங்களா அவரை விட்டு போறாங்க. அப்போ அவரை சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் என்னை விட்டு போக மனதாக இருக்கிறீங்களோ அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அதுக்கு அழகா சீசர்கள் சொல்லுவாங்க, உண்மை விட்டு எப்படி நான் ஆண்டவரை போவோம்? நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை யாரிடத்தில் இருக்கிறது? உம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தை, நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை, நம்மை பிரகாசிப்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை யாரிடத்தில் இருக்குன்னா ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் இருக்கிறது. உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? ஏன்னா இந்த உலகத்துல எங்கேயுமே இந்த வார்த்தை கிடைக்காது. அவன் சொல்லுங்க, நாம் பெற்றுக்கொண்ட இந்த வேதத்தை தவிர அல்லது இங்கே பிரசங்கிக்கக்கூடிய இந்த வார்த்தையை தவிர இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட உங்களுடைய ஜீவனை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை எங்கேயுமே கிடைக்காது. ஆமென். அல்லேலூயா. நிறைய இந்த உலகத்துல புலவர்கள் உண்டு, புலமைகள் உண்டு, நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க, நிறைய நிறைய நமக்கு புத்தி சொல்லக்கூடிய நிறைய ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்பாங்க. ஆனால் அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றாது, நமக்குள்ள ஜீவனை தராது. எது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற, நமக்குள்ள ஜீவனை தரும், நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும்னா நாம் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தை மாத்திரமே. அல்லேலூயா. எனக்குள்ள இந்த ஜீவனை தட்டி எழுப்பி என்னை பிரகாசிப்பிக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை எதற்கு உண்டு அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரமே உண்டு. ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர் 6:4. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் ஆரம்பிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் சொல்றாங்க, எங்களுடைய விதவைகள் சரியா விசாரிக்கப்படல. என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்துல எல்லாவற்றையும் விற்று பொதுவாக வைத்து எல்லாத்தையும் அனுபவித்தாங்க படிக்கும். அதாவது அவங்கவுங்க காணியாட்சிகளோட நிலங்கள் எல்லாத்தையும் விற்று சபையில பொதுவா வச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சமமா பிரிச்சு கொடுத்தாங்க. அப்ப அங்கேயே சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ வரக்கூடிய விதவைகளை அவர்கள் சரியா கவனிக்கல. ஏன்னா அந்த நாட்டுல சீசர்கள் பெருகிட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க, ஜனங்கள் நிறைய பேர் இருந்தாங்க, 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட அந்த இடத்துல வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துல இவர்கள் அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது சின்ன ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை இவர்கள் போய் பார்ப்பதற்கோ சந்திப்பதற்கோ இவர்களுக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அவர்களை சந்திப்பதற்கு அல்லது விதவைகளை அந்த இடத்துல பராமரிப்பதற்கோ அவர்களை போஷிப்பதற்கோ அவர்களை விசாரிப்பதற்கோ இல்ல, அந்த இடத்துல அவர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு 7 பேரை தெரிந்து கொள்கிறார்கள். 7 பேரை தெரிந்தெடுத்து நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், பந்தி விசாரிப்புக்காரர்கள், அவர்கள் எல்லாம் விசாரிப்பதற்கு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர் நியமிக்கிறார்கள். ஏன் அப்படி நியமிக்கப்பட்டது? 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆமென். அல்லேலூயா. தேவ வசனத்தை போதிக்காமல் எதை செய்யறதுக்கு தகுதி இல்லையா? பந்தி விசாரணை. சாப்பாட்டை விட கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அப்ப நான் உண்ணக்கூடிய உணவை விட, நான் அனுதினம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை விட நான் பெற்றுக்கொண்ட வார்த்தை தான் எனக்குள்ள ஜீவனை உண்டு பண்ணும், என் வாழ்க்கை பிரகாசிக்கப்படும். அல்லேலூயா. சாப்பிடா கூட இருக்கலாம், சாப்பிடாம கூட எத்தனை நாள் வேணாலும் இருந்துடலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையால சொல்றது அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தையினாலும் பிழைப்பாய். அப்ப மாத்திரமல்ல, நான் சாப்பிடக்கூடிய ஆகாரம் மாத்திரம் என்னை பிழைப்பிக்கப்படுவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையினால நான் பிழைப்பேன். அல்லேலூயா. நான் பிழைப்பது எதனால? என்னுடைய ஜீவன் பாதுகாக்கப்படுவது எதனால? என்னுடைய ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வது எதனால அப்படின்னா நான் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தை தான் என்னை ஜீவனாகும், என்னை உயிர்ப்பித்து பரலோக ராஜ்யத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஓகே, இப்போ இந்த ரூம்ல நல்ல வெளிச்சம், லைட் போட்டாச்சு. இந்த பாதி காலத்துல கொஞ்சம் பழைய காலத்துலலாம் இந்த லந்தர் விளக்கு பார்த்துருப்பீங்க. லேந்தர் விளக்குன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு திரி ஏற்றுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த திரியை கூட்ட என்ன ஆகும், அந்த இடம் முழுவதும் நல்ல வெளிச்சமா மாறும். அதை கம்மி பண்ணா என்ன ஆயிடும், அந்த இடம் முழுவதும் இருட்டா மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, ரட்சிக்கப்பட்டாச்சு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், சத்தியத்தை அறிகிறோம். ஆனா அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அணைந்து எரியக்கூடிய ஒரு லேண்டர் விளக்கை போலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு பிரகாசிக்க முடியாத ஒரு சூழல்ல நம்ம வாழ்க்கையில இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமதிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நான்
வந்து கரெக்டான ஒரு வழியில கர்த்தரை பிடித்துக் கொண்டிருக்கிறான்னா இல்ல. என் வாழ்க்கையில நிறைய பாடுகள் வருகிறது, நிறைய உபத்திரங்கள் வருது. அது மாத்திரமல்ல, நான் அடிக்கடி எதுல நான் விழுந்து போயிடுறேன்னா பாவத்தின் பிடியில நான் விழுந்து போகிறேன். ஆமென், அல்லேலூயா. என் வாழ்க்கை இன்னும் வந்து முழுமை பெறவில்லை. இன்னும் இன்னைக்கு வந்து ஆண்டவராகிய இயேசுவுடைய வருகை இருந்துச்சுன்னா நான் போவேன் அப்படிங்கிற நிச்சயம் எனக்குள்ள இருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஏன் அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா அநேக இடங்கள்ல நான் வீழ்ச்சி அடைஞ்சிடறேன். என் வாழ்க்கையில நான் விட்டு வந்த பாவம் அல்லது ஒரு சில காலகட்டத்துல நான் கர்த்தரை நோக்கி பார்க்க விடாமல் எனக்குள்ளே வரக்கூடிய அந்த சமாதான குலைச்சல் அல்லது எனக்குள்ளே வரக்கூடிய பாடுகள் நிமித்தம் நான் என்ன பண்றேன்னா என் வாழ்க்கை அணைந்து அணைந்து எரியக்கூடிய திரியை போல என் வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. ஒண்ணு பாவம், இன்னொன்னு பாடுகள். இந்த ரெண்டு என் வாழ்க்கையில வரும்பொழுது கர்த்தரோட இருக்கக்கூடிய இந்த ஐக்கியமானது அது ஐக்கியமானது கம்மியாகி நான் கர்த்தரை விட்டு தூரம் போகிறவனாக இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆமோதிச்சாலும் ஆமோதிக்காட்டாலும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட கால கட்டங்களை கடந்து கண்டிப்பா வந்திருப்பீங்க. அல்லேலூயா. நான் வந்து முழுமையான ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு யாருமே இந்த உலகத்தில் சொல்லவே முடியாது. எங்க வாழ்க்கையில நான் பரிசுத்தவான், முழுமையான பரிசுத்தவான். நான் கர்த்தருக்கு முன்பாக நான் 100% இந்த உலகத்துல 100% ஒரு பரிசுத்தம்னா அவர் ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். அவன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரிசுத்தவானாக அழைக்கப்பட்டு நாம் அநேக இடங்களில் நாம் இடர்கள் அடைகிறோம். எப்படி இந்த லேண்டர் விளக்கு எப்படி வந்து அது மேலே ஏறும் பொழுது அது வெளிச்சம் பெறுகிறதோ, அது கம்மியாகும் பொழுது இருள் சூழ்ந்து கொள்ளுதோ, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளைகள்ல இருள் சூழ்ந்த காலகட்டங்களை நாம பார்த்திருக்கோம். இல்லையா சொல்லுங்க. அப்ப இருள் என்ன பண்ணுது என்ன அப்படின்னா கர்த்தரை நோக்கி என்னை பார்க்க விடுறதில்ல, வேத வசனத்தை என்னை வாசிக்க விடுறதில்ல, தேவ சமூகத்துல என்னை காத்திருக்க வைக்க முடியறதில்ல. என்னால என்ன பண்ணல, தேவ சமூகத்துல என்னால உள்ளங்கால் பண்ணிட்டு ஜெபிக்க முடியல, நான் சோர்ந்து போய் விடுகிறேன். நண்பர்களுக்கு கண்டிப்பா இதயத்துல கேட்டு பாருங்க. இல்லையா, சோர்ந்து போகக்கூடிய ஒரு சூழல். நான் கர்த்தரை நோக்கி என்ன பண்ண முடியும், அநேக நேரங்கள்ல கர்த்தர்கிட்ட நெருங்கி போக முடியல. நான் எப்பொழுது பிரகாசிக்க முடியும், தேவனுடைய வெளிச்சம் எப்பொழுது என்னை பிரகாசிக்க முடியும்னா நான் கர்த்தருக்கு பக்கத்துல அருகாமையில நெருங்கி 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 கிட்டி கிட்டி சேரும் பொழுதுதான் அவர் என்னை பிரகாசிக்கப்பட முடியும். இல்லையா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்துல ஆழத்துல எப்பொழுது இருக்கணும், என்னை சுற்றி இந்த வார்த்தை இருக்கணும், என் குடும்பத்துக்குள்ள இருக்கணும், என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும், என்னை சுற்றி எப்பொழுதும் இந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கணும். ஆனால் எப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை விட்டு நான் தூர போகிறேனோ அப்பொழுதெல்லாம் என் வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா அது மங்கி இருக்கிற திரியை போல என் வாழ்க்கையை சுற்றி இருளானது சூழ்ந்து வருகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப அதுல நான் விடுபட என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக படிக்கிறவர்களாக தியானிக்கிறவர்களாக. பிசாசு உங்களை விட மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வச்சாலே தூக்கம். ஆமென், அல்லேலூயா. மொபைல்ல உட்கார்ந்து மொபைல் பாருங்க, டிவி பாருங்க, ஷார்ட்ஸ் பாருங்க, தூக்கமே வராது. ஆனா வேதத்தை எடுத்து வச்சு ஒரு 2 வசனம் வாசிக்க ஆரம்பிச்சோம், ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். தூக்கம் வராதவங்களுக்கு அது ஒரு டிப்ஸ். அல்லேலூயா. டிப்ஸ் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய உயிர்ப்பிக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த ஆண்டவராகிய வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மட்டும்தான். அல்லேலூயா. அப்ப என் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வந்து பலவீனப்பட்டிருக்கேன். ஒரு சில பாவங்களை என்னால விட முடியல. நான் அடிக்கடி சோர்ந்து போகிறேன். எனக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது, என் வாழ்க்கையில ஒரு சோதனை வரும் பொழுது நான் கர்த்தரை விட்டு தூரம் போகக்கூடிய நான் சூழலுக்கு ஒரு காலகட்டத்துல நான் கடந்து போகிறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வீழ்ச்சி அடைந்து நான் எழுந்து போறேன். என் வாழ்க்கை இந்த பாவத்தின் அடிமைத்தனத்துல நான் அடிக்கடி வீழ்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவுடைய வார்த்தை சொல்கிறது, இந்த வசனம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இந்த வசனம் உங்களை புடமிடும். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் பிரகாசிக்கப்படி கர்த்தரோடு உங்களை கிட்டி சேரப்படுவது எது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை வசனம் மாத்திரமே உங்களை பிரகாசிக்கப்படி தேவனோடு நெருங்கி சேரப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ, அதை தியானிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையானது பிரகாசமாய் மாறும் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. அப்ப தடை வரத்தான் செய்யும், ஆவிக்குரிய வாழ்க்கையில தடை வரத்தான் செய்யும். அப்ப அதையெல்லாம் நாம வந்து அதை தாண்டி கர்த்தருடைய வார்த்தையை வந்து நடந்துட்டே படிங்க, ஓடிட்டே படிங்க, உட்கார்ந்து படிங்க, அல்லது வந்து முழங்கால் படிட்டு படிக்கலாம், எப்படி வேணாலும் வார்த்தையை படிக்கலாம். ஆனால் அந்த வசனத்தை நீங்க படிக்க 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 தியானிக்க தியானிக்க அந்த வசனத்தை எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க வந்து அதிகமாக அந்த வசனத்துக்கு என்று உங்க நேரத்தை செலவிடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது பிரகாசமாக மாறும். ஆமென், அல்லேலூயா. அந்த பிரகாசிக்கக்கூடிய ஒளிதான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ளதான் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் தான் நம்முடைய வாழ்க்கையை
வெளிச்சமாக மாற்றும். கண்டிப்பா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில யாருமே என்ன இன்னும் பலப்படாம தான் இருக்கிறோம். இன்னும் கர்த்தரை நோக்கி அன்னதினமா நம்ம வீழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறதா இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தருக்கு நேராக, தேவனுக்கு நேராக, கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக, இன்னும் தேவனோடு நெருங்கி சேரும்படியாக, கிட்டி சேரும்படியாக நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது, நமக்குள்ள வெளிச்சத்தை தரக்கூடியது, நமக்குள்ள ஜீவனை தரக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. ஆமென். அல்லேலூயா. நம்ம அனுதினமும் அந்த வார்த்தைக்கு நேராக நம்ம ஆராதிக்கணும், துதிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும், ஜெபிக்கணும். எல்லாமே கலந்துதான் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை. காலையில 1 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். இரவு பொழுதுல குடும்பமாய் சேர்ந்து 1 மணி நேரம் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கணும். மீதி இருக்கக்கூடிய நேரங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும், தியானிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு வேதத்துல சொல்லியிருக்கிறது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன பண்ணுமா? வாய்க்கும். அல்லேலூயா. நம்முடைய குழப்பங்கள் என்ன? செய்வதெல்லாம் வாய்க்க மாட்டேங்குது. என் குடும்பத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்துல பெரிய எதை தொட்டாலும் வாய்க்க மாட்டேங்குது, பெரிய அளவுக்கு ஒரு சேமிப்பு இல்லை, என் பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வைக்க முடியல, இது போன்ற குழப்பங்களை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அந்த தேவனுடைய வார்த்தையில வசனத்தை இரவும் பகலும் அதை படித்து அதை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தரக்கூடிய. ஆமென். நாம் அழைக்கப்பட்டது எதுக்கான? கர்த்தருக்கு என்று கனி தரும்படியாக, அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக. நாம் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, நம்ம சொந்தக்காரங்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம சுற்றிக்கூடிய அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு கனி தரக்கூடிய ஒரு மரமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கனி தரக்கூடிய செடியாக நம்ம இருந்து கர்த்தர் பார்க்கிறார். அப்ப மற்றவர்களுக்கு நான் கனி தர வேண்டும், தேவனுக்கு என்று, தேவ ராஜ்யத்திற்கு என்று நான் பயனுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் படித்து தியானித்து அதை அதிகமாக தியானிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை எப்படி இருக்குன்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன்னுடைய காலத்திலே இலையுதிராத மரத்தை போல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் கனி கொடுக்கக்கூடிய மரமாக இருப்பான் என்று சொல்கிறது. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு பிரயோஜனம் மாத்திரமல்ல, அந்த வார்த்தையானது, வசனமானது நமக்குள்ளே ஜீவனை தருகிறது, நம்ம வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறது. எதுக்காக அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகை போது நம்ம எங்க கொண்டு போகுதுன்னா பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம எழுந்து நிற்கலாம்.